நாடாளுமன்றத்தில் முதன்முறையாக பயப்படுகிறதா பாஜக? மக்களவையில பிரதமர் நரேந்திர மோடி மேல தாக்குதல் நடத்த காங்கிரஸ் எம்பிக்கள் ஒன்னு சேர்ந்து சதி திட்டம் தீட்டியதா நாடாளுமன்ற வரலாற்றுல முதன்முறையா பகீர் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு சபாநாயகர் ஓம் பிர்லா. இந்த குற்றச்சாட்டை உடனடியா மறுத்த காங்கிரஸ் நாடாளுமன்றத்துக்கு வர பயந்து ஓம் பிர்லா மூலம் இவ்வளவு பெரிய அபாண்டத்தை பிரதமர் மோடி முன்வைக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதே நாள் மாலையில மாநிலங்களவையில பேசிய பிரதமர் மோடி காங்கிரஸையும் அதன் தலைவர்களையும் கடுமையா சாடினாரு. தனக்கு சவக்குழி தோண்ட காங்கிரஸ் முயற்சிக்குது அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேல வீசியிருக்காரு பிரதமர் மோடி. 25 ஆண்டு காலமா தன்னை அவமதிக்கும் வேலைகள்ல மட்டுமே காங்கிரஸ் ஈடுபட்டு வருதுன்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் முதன்முறையா குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிரதமர் பதிலுரை இல்லாமலேயே நாடாளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. பிரதமரை தாக்க எதிர்க்கட்சிகள் திட்டம் தீட்டுச்சா? அனைத்து எம்பிக்களுக்கும் நடுவராக இருக்கும் சபாநாயகர் நடுநிலை தவறினாரா? நாடாளுமன்ற மரபுகள் மீறப்பட்டிருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செஞ்சாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த பட்ஜெட் மீதான உரையின் போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சீன ஊடுருவல் பத்தி அப்போதைய ராணுவ தளபதி நரவானை எழுதிய இன்னும் வெளியிடப்படாத புத்தகத்தில் இருந்த சில வரிகளை மேற்கோள் காட்டி பேசினாரு. அதுல சீனா இந்திய பகுதிகளில் ஊடுருவிய போது என்ன செய்யணுங்கிறத பத்தி ராஜ்நாத் சிங் மற்றும் பிரதமர் மோடி கிட்ட உடனடியான பதில் எதுவும் வரலன்னு குற்றம் சாட்டி இருந்தாரு. இந்த பேச்சு மக்களவையில பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் ஆவேசமா பதிலளிச்சாங்க. இது வெளிவராத புத்தகம், இதை ஏற்க முடியாதுன்னு அவங்க தரப்புல பதில் சொல்லப்பட்டுச்சு. இதே சமயம் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தமும் எட்டப்பட பிரதமர் மோடியை மிரட்டி ட்ரம்ப் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வச்சிருக்காருங்கிற குற்றச்சாட்டை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் பேசுவார்னு அறிவிக்கப்பட்டிருக்க நாடாளுமன்ற பிரதமர் வருகை திடீர்னு ரத்து செய்யப்பட்டுச்சு. நாடாளுமன்ற வரலாற்றுல முதன்முறையா பிரதமர் உரை இல்லாம குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் ஏன் பேசலன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்க அதுக்கு பதில் சொல்ற விதமா பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமரை அவைக்கு வரவேணான்னு நான் தான் சொன்னேன். காங்கிரஸ் எம்பிக்கள் அவரை தாக்க சதித்திட்டம் தீட்டியதா வந்த தகவலால முடிவெடுத்ததா சபாநாயகர் சொன்னாரு. இதுக்கு பிரியங்கா காந்தி அவைக்கு வர பயந்துட்டு சபாநாயகர் பின்னாடி பிரதமர் ஒளிஞ்சிட்டாருன்னு பதில் சொன்னாங்க. மக்களவையில பேசாத பிரதமர் மோடி மாநிலங்களவையில மட்டும் பேசினாரு. அப்போ காங்கிரஸ் கட்சியையும் அதன் தலைவர்களையும் கடுமையா சாடினாரு. எதிர்க்கட்சிகள் தனக்கு சவக்குழி தோண்ட பார்ப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி 25 ஆண்டுகளா தன்னை இழிவுபடுத்தும் வேலைகளில் ஈடுபடுறதாவும் பகிரங்கமா குற்றம் சாட்டினாரு. இந்த குற்றச்சாட்டுக்கு கேள்விகளை எதிர்கொள்ள ரொம்பவே பயப்படுறதால தான் மக்களவைக்கு பிரதமர் மோடி வரலன்னு ராகுல் காந்தி பதில் சொல்லியிருக்காரு. மக்களவையில காங்கிரஸ் எம்பிக்களே பிரதமர் மோடியை தாக்க திட்டமிட்டதா சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டிய நிலையில கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் நடந்த மிக முக்கிய விவாதங்களையும் அமளிகளையும் பார்க்க வேண்டியது அவசியமாகுது. 2001 டிசம்பர் 13ஆம் தேதி லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் நாடாளுமன்ற வளாகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அப்போ பிரதமராக இருந்த வாஜ்பாய் மேல பாஜக ஆட்சியில தேச பாதுகாப்பே கேள்விக்குறியாகி இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் கடும் குற்றச்சாட்டுகளை முன்வச்சாங்க. அந்த தாக்குதல்ல 9 பேர் உயிரிழந்தாங்க, பலர் படுகாயம் அடைஞ்சாங்க. 2010 எம்பிக்கள் ஒருவருக்கொருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறிச்சு. 2014 தெலுங்கானா பிரிவினையின் போது அந்த பிரிவினைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எல் ராஜகோபால் அப்படிங்கிற காங்கிரஸ் எம்பி பெப்பர் ஸ்ப்ரேவை நாடாளுமன்றத்தில் அடிச்சது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போதைய சபாநாயகர் மீரா குமார் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளானாங்க. 2023 நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்ச 2 நபர்கள் தாங்கள் எடுத்து வந்த புகை குப்பிகளை வீசியதும் மக்களவை பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குச்சு. இது தவிர மேஜை மீது ஏறி காகிதங்களை சபாநாயகரை நோக்கி வீசிய சம்பவங்கள், கத்தி கூச்சல் போட்ட சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கு.
ஆனா பிரதமரையோ நாடாளுமன்றத்துல இருக்கிற பெரும் ஆளுமைகளையோ தாக்க சதித்திட்டம் நடந்ததா கடந்த காலங்கள்ல எந்த குற்றச்சாட்டும் எழுந்தது இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியால பெரும் அரசியல் சக்தியா இருக்கிற பாஜகவோட மோடி தலைமையிலான ஆட்சி 3வது முறையா தொடருது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் தாக்குவாங்கன்னு நாடாளுமன்றத்துக்கு பிரதமர் வராம இருப்பாராங்கிற கேள்வி ஏனோ எழுது. எம்பிக்களால பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா சம்பந்தப்பட்ட எம்பிக்களை தனிமைப்படுத்தணுமே தவிர சபைக்கே வராதிங்கன்னு பிரதமரை தனிமைப்படுத்துவது சரியா அப்படிங்கிற விமர்சனங்களை தவிர்க்க முடியல. இந்திய ஜனநாயகத்து மேல பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிற சாமானியர்களின் பார்வையில இந்த மாதிரியான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் தங்களுக்கு வாக்களித்த வாக்காள எஜமானர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நாடாளுமன்றத்துல போராடணுமே தவிர கட்சி ரீதியா பிரிஞ்சு நாடாளுமன்றத்தை போராட்ட களமாக்குறத ஜனநாயகத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க.